ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் கைஸ். இன்றைக்கி நம்ம ராஜமௌழி சாரோட அப்கமிங் ப்ராஜெக்ட் இப்போது கிட்டத்தட்ட நிறைய லீக்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லீக்ஸை வச்சுலாம் ஒரு சில பிரேக் டவுன் வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருந்தோம். இப்போ என்னன்னு தெரியல, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய லீக்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னன்றதை இன்றைக்கி இது வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில செட் பிக்ஸ் லீக் வந்திருந்தது. கென்யாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் ஒரு சில ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. அதில் ரியல் அனிமல்ஸ் லயனை இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. மேபி எலிஃபேண்ட்ஸ் இது மாதிரி மற்ற அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா மேபி லைவாகவே ஷூட் பண்ணலாம். ஏன்னா அது டோட்டலாக ஃபாரஸ்ட்டுன்றனால அந்த மாதிரியான அனிமல் போர்ஷன்ஸ்லாம் லைவ் அனிமல்ஸை வச்சு ஷூட் பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தென் இது மட்டும் இல்லாமல் அங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது செகண்ட் ஆர் தேர்ட் ஷெட்யூல் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஒன்று போச்சு. ஒடிசாவில் ஒரு ஷெட்யூல் போச்சு. அதுக்கப்புறம் இங்கே ராமோஜி ஃபிலிம் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் போச்சு. இதில் நிறைய செட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் ஒரு பெரிய டெம்பிள் செட்டை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அந்த லீக்ஸ்லாம் இருந்தது. டெம்பிள் செட்னா எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீரியாடிக் டெம்பிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு டெம்பிள். லிட்ரலி இது நான் கிடைச்சிருது லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சாமி படமாக மேபி இருக்கலாம். லைக் அந்த ஒரு மெத்தலாஜிக்கல் பேஸ்ட் எலமெண்ட் ஏதோ இந்த ஒரு படத்தில் கிராஸ் ஓவர் பண்ண போகுது. அதை வச்சு தான் இந்த ஒரு மொத்த படமே. இது ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் சாயில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த ஒரு ட்ரெஷர் ஹண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படம் இருக்க போது. அந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரஸை நோக்கி தான், லைக் அட்வென்ச்சரஸ் ஆஃப் டின்டின், இண்டியானா ஜோன்ஸ், அன்சார்ட்டடு, ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் டெஃபினட்டாக இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். அட்வென்ச்சர் ட்ராவல், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்றது தெளிவாகவே தெரியுது இந்த ஒரு படம் பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அந்த கோர் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தானே போகணும். அந்த விஷயம் டெஃபினட்டாக இந்தியன் மித்தாலஜியை பேஸ் பண்ண ஏதாவது ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவனை பேஸ் பண்ண ஏதோ ஒரு எலமெண்ட் அப்படின்றது தெளிவாக தெரியுது. அது மகேஷ் பாபுவோட கழுத்தில் இருக்கக்கூடிய டாலராக இருக்கட்டும். தென் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அது ஏதோ ஒரு எலமெண்ட்டாக கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்றதுலையும் கிளியராக தெரியுது. அது என்ன எலமெண்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி படம் போகும்போது நமக்கு தெரிய வரலாம். அது ஃபிக்ஷனலாக இவங்களே உருவாக்கியிருக்காங்களா, இல்லை ரியலி மித்தாலஜிக்கலி சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு சில எலமெண்ட்டை இந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த டெம்பிளோட செட் பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த ஒரு மண்ணுக்குள்ள புதஞ்ச டெம்பிள் மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல அது இருந்தது. அதை தேடி தான் இவங்க போற மாதிரியான டிராவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லயனோட ஃபைட்டு, லயன் கூட அப்படின்ற மாதிரியான அந்த சீக்வன்சஸ்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஸ்மால் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கிராஷ் லேண்ட் ஆகியிருக்க மாதிரி தெரியுது. மேபி உங்கள் ஃப்ளைட்டில் இருக்கலாம். கிராஷ் லேண்ட் ஆகியிருக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக லயன்ஸ் அதுங்க கூட ஃபைட் பண்ணுற மாதிரி, அதுங்க கிட்ட சர்வைவ் ஆகிற மாதிரியான ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸாக இது இருக்கும்னு தோணுது. அங்கேருந்து இவங்க ரெண்டு பேர், லைக் பிரியங்கா சோப்ரா அண்ட் மகேஷ் பாபு, இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு ஷார்ட்ல இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வரையும் மகேஷ் பாபுவோட லீக்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. பிரியங்கா சோப்ராவோட போர்ஷன்ஸ் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா லீக் ஆகல. பட் நம்ம பிருத்விராஜ் சாரோட லீக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது பிஃபோர் இந்த கென்யாவோட ஷூட்டிங்க்கு முன்னாடி. ஸோ அப்படி பார்க்கும்போது அவள் தான் ஒரு மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்தியாவில் ஒன்று நடக்கும். இதுக்கு இடையில டெஃபினட்டாக நவம்பர் அந்த டீசர் ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அதாவது ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். லைக் ஃபர்ஸ்ட் லுக் ஆர் சம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ பெருசாக ரிலீஸ் பண்ணணும். அது ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணணும் அந்த அப்டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நவம்பர் மந்த் அது நடக்க போகுது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேம்ஸ் கேமரன் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சல்மான் கான் சாரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவர் அந்த ஈவெண்ட்டுக்கு வர போகிறாரு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து, தமிழ்லேருந்து நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அந்த ஒரு ஈவெண்ட்டை பெருசாக டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் ப்ரொடக்ஷன் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக பாலிவுட்டில் ஷாருக் கான் பிச் பண்ணதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது டெஃபினட்டாக ஷாருக் கான் சாரோட பண்ணணுன்ற காரணத்துக்காக மேபி பிச் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஒரு படத்தோட வெற்றியை தொடர்ந்து அப்படியே ஷாருக் கான் சாருக்கும் பார்த்தீங்கன்னா போக வாய்ப்பு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேன் வேர்ல்ட் ஸ்டார்னு சொல்லலாம். ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அவருக்கு தெரியும்.
அந்த அளவு ஒரு பெரிய ஆள் பாலிவுட்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அவரோட ராஜமௌழி கை கொடுத்தா அது இன்னும் நல்லா தான் இருக்கும். இது போதாதுன்னு இந்த படத்தில் வந்து சீக்ரெட் கேமியோஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக ஆக்டர் நானி இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆர் கேமியோ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு மூவி டீம்லேருந்து கசிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்சைடர்ஸ்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரூமர் நானி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாரு, ஒரு கேமியோ வர போகிறாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் நானிக்கும் ராஜமௌலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆஃப்டர் நானி படத்துக்கு அப்புறம் அவரோட படத்தில் இவரை மறுபடியும் யூஸ் பண்ண போகிறாரு, அது என்ன மாதிரியா இருக்கும், இருக்காரா ஃபர்ஸ்ட் இப்படின்ற பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு படத்தை வச்சு பயங்கரமாக ஹைப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 120 கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ராஜமௌலி பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வரையும் அதிகபட்சமாக பல ஹாலிவுட் ஃபிலிம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80 கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட 120 கண்ட்ரிஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பெரிய பிகஸ்ட் பேன் வேர்ல்டு ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி சார் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், எல்லாம் கூடி வந்தால் நிச்சயமாக அது நான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அந்த அளவு இதை ப்ராஜெக்டை பிச் பண்ணுறாங்க அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.